விஏஓ வேலை வாங்கி தருவதாக கூறி தன்னிடம் 58 லட்சம் ரூபாய் பெற்று உறவினர் பெண் மோசடி செய்ததாக ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பியிடம் பெண் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் தலைத்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் சுமதி. இவரிடம் இவரின் உறவினரான சுஜாந்தினி என்பவர் தனக்கு அரசு அதிகாரிகள் தெரியும் என்றும் அதன் மூலம் விஏஓ வேலை பெற்று தருவதாகவும் கூறி 13 லட்சம் ரூபாய் பெற்றதாக சொல்லப்படுகிறது. 2021 பணம் பெற்றதாக கூறப்படும் நிலையில் தொடர்ந்து வேலை பெற்று தராமல் சுஜாந்தினி இழுத்தடித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பணத்தை திருப்பி கேட்ட சுமதியிடம் பணத்தை தன்னுடைய ட்ரஸ்ட் அக்கவுண்டில் செலுத்தியதாகவும் அந்த கணக்கில் பல கோடி ரூபாய் இருப்பதால் அதனை மீட்க பணம் தேவை என்றும் கூறி மேலும் 45 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக தெரிகிறது. இப்படி அடுத்தடுத்து ஏமாந்து மன உளைச்சலுக்கு ஆளான தன்னை ஒரு கட்டத்தில் பணத்தை திருப்பி தர மறுத்து கொலை செய்து விடுவதாக சுஜாந்தினி மிரட்டுவதாகவும் மாவட்ட எஸ்பியிடம் சுமதி புகார் அளித்திருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுஜாந்தினி அவங்கள்ட்ட பணம் கட்டுனேன், அவங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 13 லட்சம் வாங்கினாங்க. வாங்கிட்டு அந்த காசு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்து வரை அவங்க வேலையே வாங்கி தரல. நான் அவங்கள்ட்ட கேட்க போகும்போது எனக்கு இந்த காசை நான் தரதா இருந்தா எனக்கு ட்ரஸ்ட் மூலமா பணம் வர வேண்டியது இருக்கு, நீ இந்த அமௌண்ட பத்திரத்தை வச்சு நீ 13 லட்சம் தா, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 13 லட்சம் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என் நகை எல்லாத்தையும் வச்சு மொத்தம் 45 லட்சம், அந்த வேலைக்கு ஒரு 13 லட்சம் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்ப காசே வாங்கலைன்னு சொல்லிட்டு நைட் என்னை போன் பண்ணி மிரட்டுறாங்க, உன்னை கொன்றுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.